வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது அடி அடி இடி இடி. இது வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு இந்த கன்வேயர் டாஸ்க் மாதிரியே இல்லை. அந்த பெல்ட்லேருந்து வர கல்லை வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி இல்லை. எல்லோரும் வந்துட்டு உள்ளே இருக்கிற வன்மத்தை வந்து வெளிப்படையாக இங்கே வந்து கொட்டிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் அருண் செம்மையாக கொட்டிட்டாங்க. அதாவது இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு பிளேயர்ஸை நீங்கள் இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை கொட்டி கேவலமாக பண்ணி ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எல்லாருக்குமே அடி விழுந்துச்சு. நிறைய பேருக்கு அடி. முத்துக்குமரனுக்குலாம் கால் போச்சு போல இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம தீபக்கனா ஆல்ரெடி வந்து கால் இழுத்துட்டு தான் இருந்துச்சு. அவருக்கும் முடியலன்னு சொல்லிட்டாரு. இதில் வந்து ஜெஃப்ரிக்கும் அடிபட்டிருக்கு போல இருக்குது. அதை வந்து உள்ளே போய் கிளினிக் போய் செக் பண்ணிட்டு வந்திருக்காரு போல இருக்குது. அவர் வந்து நைட் வரைக்கும் பார்க்கலாம், வீங்குச்சுன்னா நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அப்போ சின்ன மைனர் அடி தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா பெரிய மேஜர் அடி இருந்ததுன்னா அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தவொடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சடனாக நிறுத்துறாங்க. மஞ்சரி சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டுதாங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கேமை, ஏன் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்போது, அது எப்படி ஜெஃப்ரி இப்போ விளையாடாமல் போயிட்டோன்னா வெறும் 2 பேரை மட்டும் வச்சு அவங்க எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்துட்டு எல்லாருமே முன் வச்சாங்க. ஜாக்லின் அப்புறம் ஒரு சில பேர். மஞ்சரி என்ன கேட்டாங்கன்னா, அப்படியா இவ்வளோ நல்லவங்களாக இருக்கவங்க, நேற்று வந்துட்டு நாங்களும் அதே மாதிரி 2 பேரை வச்சு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம், நானும் ராணுவ முத்துக்குமரன் தீபக், அப்போல்லாம் எதுவுமே கேட்கல, நாங்கள் யாருக்குமே பதிலே இல்லை. ஆனால் டப்புன்னு முத்துக்குமரன் என்ன பண்ணார், இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணார். ஏமா தயவு செஞ்சு கேட்காத, அதை வந்து இவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னை அப்படியே திசை திருப்பி மாற்றிடுவாங்க. பார்த்தீங்களா, ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த பையனுக்கு வந்து முடியலன்னு சொன்னவொடனே வந்துட்டு விளையாட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வின் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்மளே அடிப்பாங்க. வேண்டாம், அவங்க போக்கில் ஓடி என்னதான். இல்லைடா நான் கேட்குறது உனக்கு புரியுது, எனக்கு எல்லாம் புரியுது, நீ சொன்னது கரெக்டான வேலிடான பாயிண்ட் தான். ஆனால் இங்கே திருப்புறதுக்கே இந்த வீட்டிலேருந்து ஆளுங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க, இந்த வீடை திருப்பி விட்டுருவோன்னு கொஞ்சம் கம்முண்டுன்னு சொல்லி சூப்பராக நிறுத்தினாங்க. ஆனால் அவங்க கேட்டது ஒரு சூப்பரான ஒரு கேள்வி. இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்து நம்ம விஜய் விஷயம், பாஸ் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ், நீங்கள் சொன்னால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு முடிக்கு வராங்க, இந்த மாதிரி சரி பேசாமல் பிக் பாஸ் எது சொல்லலைன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. ஜெஃப்ரி வந்து நான் ரெடி தான் அப்படின்னாப்புல. ஆனால் அதுக்குள்ளே பிக் பாஸே வந்துட்டு இந்த டாஸ்க்கை வந்து இதோடு நான் நிறுத்துகிறேன், மீதி வந்து நாளைக்கு வந்துட்டு நான் சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அருண் அண்டு சௌந்தர்யா டீம் வந்து காலி, மீதி இருக்கிறது 3 டீமு. ஸோ எப்படியும் பார்த்தாலும் ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் டீம் தான் வந்து ஒரு பிளானை போடுறாங்க சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஈவினிங் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் எந்த டீம் சூப்பராக விளையாண்டாங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.